தளபதி பேப்பரை பார்த்து படிக்கிறார் அப்படின்ட்டு கடந்த ஒரு வாரமா ஒரு பெரிய கூட்டமே கதறிக்கிட்டு இருந்தது. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சரி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சரி பேப்பரை பார்த்து தான் மேடைகள்ல பேசுறாங்க. அதையும் தப்பா தான் பேசுறாங்க. இது யாரு கண்ணுக்கும் தெரியல. சரி, இவ்வளவு நாளா மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினதை விட்டு தள்ளுங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் பேப்பரை பார்த்து மேடைகள்ல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வாரமா விமர்சனங்கள் சோசியல் மீடியால நடந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேத்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு. அந்த தரமான சம்பவத்தை மறைக்கிறதுக்காக திமுக ஐடி விங் இன்னொரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். பீகார்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்க்கட்சிகள் சார்பா வாக்குரிமை பயணத்தை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடத்திட்டு வராரு. இந்த நிலைமையில நேத்து பீகார்ல நடந்த வாக்குரிமை பேரணியில ராகுல் காந்தி கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுக எம்பி கனிமொழியும் கலந்துகிட்டாங்க. பேரணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜில் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சாரு. ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவரோட அப்பாவான ராஜீவ் காந்தி பேரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னது அங்க பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இத்தனைக்கும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேப்பரை பார்த்து தான் படிச்சாரு. அப்படி இருக்கும் போதே பேரை மாத்தி சொன்னது சோசியல் மீடியால பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப திமுக ஐடி விங் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே வேற நிகழ்ச்சிகள்ல ராகுல் காந்தி அப்படின்னு பேசினதை எடுத்து ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்ற ஆடியோவை மீட் பண்ணிட்டு இந்த ஆடியோவை கொண்டு போய் அங்க அட்டாச் பண்ணிருக்காங்க. இதை என்ன சொல்றது அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா தளபதி பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு கூட்டமே கடந்த ஒரு வாரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.